Praise the Lord. Hallelujah. பிதாவாகி தேவனாலும் அன்றன்றாக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதா. ஆமென். இந்த நாளிலும் விசேஷமா இந்த நேரத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்துல வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். Praise God. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறே கர்த்தரை நேசிக்கிறான்னு சொல்லி? Hallelujah. கர்த்தர் தான் நேசிக்கிறபடினாலதான் கர்த்தர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த நேரத்துல Hallelujah. எப்படி எல்லாமோ நம்ம நேரத்தை செலவழிக்கலாம். Praise God. ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல பாராட்டு கிருபையினால Hallelujah. நம்மை நேச வைராக்கியத்தினால நம்மை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். எப்படி துதிக்கிற சரி. Hallelujah. நாம் வைத்திருக்கின்ற ஒரு பாடலை பாடி எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்திரிப்பேன் என்கின்றார் பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்திரிப்பேன், எதை நினைத்தும் எப்போதும் ஸ்தோத்திரிப்பேன், எதை நினைத்தும் எப்போதும் ஸ்தோத்திரிப்பேன். இதுவரை Praise Lord, brother. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர்
எல்லாமே பார்த்து கொள்வீர். நாளைய தினத்துக்கு எஜமானரே, நாளைய கவலையும் கலக்கமும் இல்லை. நாளைய தினத்துக்கு எஜமானரே, நாளைய கவலையும் கலக்கமும் இல்லை. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். முன்னறிந்து குறித்தீரே, ஊதியம் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்து குறித்தீரே, ஊதியம் என்று பலன் கொடுத்தீரே. உனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பாரே, என்னை அழைத்தவரோ உண்மையுள்ளவரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ உண்மையுள்ளவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே. அழைத்தவர், முன்னறிந்தவர், Praise Lord, brother. தேர்ந்தெடுத்தவர். ஹல்லேலூயா. எல்லாமே பார்த்து கொள்ளுகிறமா, இதை குறித்து எல்லாமே காரியங்களை பார்த்து கொள்ளுகிறமா. எதிர பேரால சொல்ல முடியும். Praise the Lord. Praise God. அப்படிப்பட்ட
நாம் ஆராதிக்கப்படி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. Praise Lord, brother. Praise the Lord. வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு பிரதர். கிளியரா இல்ல. சவுண்ட் கிளியரா இருக்கா? சவுண்ட் ரொம்ப ஸ்லோவா, எப்படி சொல்றது, ரொம்ப கிளியரா இல்ல. கேக்குது, ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்குது. Praise the Lord. Hallelujah. இப்போ கேக்குதா சிஸ்டர்? இப்போ ஓகே பிரதர். கிளியரா இருக்கா? இப்போ கேக்குதானா? கிளியரா இல்லையா? கிளியரா இருக்கு பிரதர். ஒருவேளை பாட்டு பாடிட்டே பண்ணதுனால என்னமோ தெரியல. நல்ல சாங், ஆனா நான் கிளியரா கேட்கல. ரொம்ப வால்யூம் லோவா இருந்தது. இப்போ கேக்குதா? எல்லா பிள்ளைங்களுக்கு சவுண்ட் ஓகே தானா சொல்லுங்களா? இப்போ பேசுறது? Praise the Lord. Hallelujah. கேக்குதுல? ஓகே பிரதர். Thank you. Praise the Lord. Hallelujah. தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் வாசிக்கிறவங்க இருக்கிறீங்கல்ல? எடுங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். எரேமியா 33, chapter 33. ஆறாவது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா சாப்டர் 33. அவர்களுக்கு சத்தியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். Praise the Lord. Hallelujah. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் விசேஷமாய் கூடி வந்திருக்கிற நான் ஒருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் உங்களுக்கு, பிரைஸ் காட், இந்த வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகளுக்கு பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் உங்களுக்கு, இதோ நான் உங்களுக்கு சௌக்கியமும், பிரைஸ் காட், ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி உங்களை குணமாக்கி, அல்லேலூயா, நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உங்களை குணமாக்கி உங்களுக்கு, அல்லேலூயா, உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்காய் என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் காட். இது வாலிபர் கூடுகையா இருக்கிறது. எல்லாருமே வாலிபர்களா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி இருக்கிற பட்சத்தில் மேக்சிமம் சிக்கா இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. வாலிபர்கள் நல்ல ஸ்ட்ரென்த் வைஸும் எல்லா விதத்திலையும் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. ஆமென். ஆனாலும் கர்த்தர் பாருங்க வார்த்தையை கொடுக்கிறாரு, நீங்க சௌக்கியப்படுவீங்க, நீங்க ஆரோக்கியமாவீங்க, குணப்படுவீங்க. ஹல்லேலூயா. இதுல இருக்கிற மேக்சிமம் எல்லாருமே ஆரோக்கியமா தான் இருப்பீங்க பிசிக்கலி. பிரைஸ் காட். ஆமென். வாலிப பிராயத்துல பிசிக்கலி நீங்க நிச்சயமாய் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு திடகாத்திரத்தோடு தான் நீங்க இருப்பீங்க, விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆரோக்கியத்துல தான் இருக்கும்போது கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்னு சொன்னா, ஹல்லேலூயா, நிச்சயமாய் அதுல கர்த்தருடைய நோக்கம் உண்டு. பிரைஸ் காட். அவருடைய சித்தம் இல்லாமல் அவர் கொடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு சௌக்கியமும் நல்ல ஹெல்த்தி, நல்ல ஹெல்த், நல்ல ஹீலிங். பிரைஸ் காட். ஆமென். நல்ல குணம், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்க போறார். பிரைஸ் காட். ஆமென். எஸ். ஆமென். பிசிக்கலி நீங்க ஒரு வேளை நல்லா, பிரைஸ் காட், நான் திடகாத்திரமா இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், ஏன் இந்த பிரதர் இப்படி வார்த்தையை கொடுக்குறாங்க, ஏன் கர்த்தர் என்கிட்ட இப்படி இந்த நாளில்
இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு வந்து தராரு. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனம் கூட வாசிங்க. சங்கீதம் 38:3 வாசிங்க. சங்கீதம் 38:3. Psalms chapter 38 verse 3 வாசிங்க. There is no soundness in my flesh because of your anger, nor is there any health in my bones because of my sin. Amen. ஆமென். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. பிரைஸ் காட். ஆமென். வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் wrath. ஹல்லேலூயா. அவருடைய ஆங்கிரி, கர்த்தருடைய கோபத்தினால். கர்த்தர் நம்ம மேல சில நேரத்தில் படுகிற கோபத்தினால நம்முடைய மாம்சத்துல பிசிக்கலி ஆரோக்கியமின்மை வரும். நாம் செய்கிற பாவத்தினால, சில நேரத்துல நம்ம செய்கிற பாவத்தினால. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின்படி பிசிக்கலி கான்டாக்ட் தான் பாவம்னு சொல்லப்பட்டிருந்து பழைய ஏற்பாட்டில், இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஆனா புதிய ஏற்பாட்டில், நியூ டெஸ்டமெண்ட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உன் இருதயத்துல நீ இச்சித்தாலே, அந்த 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 இச்சிக்கிற எண்ணம், அந்த டிசீவிங் எண்ணம், அந்த உன் இருதயத்துல அதை இச்சித்தாலே அது பாவம் செய்தாயிற்று, அது பாவம் என்று வசனம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலத்தில் இருக்கிற நமக்கு எது பாவமா? நம்ம பிசிக்கலி போய் கான்டாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிசிக்கலி பண்ணக்கூடிய சின் தான் சின்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்துல, நம்முடைய சிந்தையில வருகிற அசுத்தமான எண்ணங்கள் கூட பாவம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அதான் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள். அதனாலதான் அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதிகாலையில எழும்பி, அப்பா உம்முடைய கிருபையை தாங்க, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையில நான் நடக்கணும். ஹல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, பாவம் பெருகிற இடத்துல அவருடைய கிருபை இன்னும் அதிகமாய் பெருகுது. ஹல்லேலூயா. பாவம் எங்கெல்லாம் பெருகுதோ அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய கிருபை அதிகமாய் பெருக பண்றார். எதுக்காக? கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பாவத்தை மேற்கொண்டு வரணும் என்பதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த பாவத்தை எளிதாக மேற்கொள்ளணும் என்பதற்காக. அப்பாவுடைய கிருபை இல்லைன்னு சொன்னா இந்த பாவ உலகத்துல வாழ்கிற நாம அதை மேற்கொள்வது ரொம்ப கடினம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதுல இருந்து நம்ம விடுபட்டு வருவது ரொம்ப கடினம். இந்த உலகமே பாவத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. எங்க திரும்பினாலும் கண்களை இச்சிக்கிற காரியங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு சின்ன மொபைல் கேட்கெட்ஸ்ல போதும், ஒரு சின்ன மொபைல் போன் போதும், நம்மளை இச்சையை தூண்டுகிற நிறைய காரியங்கள் இந்த மொபைல்ல இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம எளிதில் விழுந்து போவோம். பிரைஸ் காட். ஆமென். இந்த காலத்துல அப்படிப்பட்ட பிசாசு கர்ச்சிக்கிற காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற, அவனுக்கு கொஞ்ச நாள் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து அவன் செயல்படுகிற காலம். பிரைஸ் காட். அப்ப யாரு கிடைப்பாங்க, யாரை விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கிடைத்தா போதும், ஒரு சின்ன கொஞ்சம் மில்லி செகண்ட் கிடைச்சா போதும். எப்படி அப்படிதான் இப்படி இப்போ உள்ள காலங்கள்ல இருக்குது பாருங்களேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, சில டிவியில வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் செய்திகளுக்கு இன்பிட்வீன்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 30 செகண்ட்ஸோ எவ்வளவுதான். பிரைஸ் காட். அதிக நேரம் கொடுக்கப்படாது. ஆனா குறிப்பிட்ட கொஞ்சம் செகண்ட்ல அவங்களோட டார்கெட்டே என்னன்னா, அதிகம் பேருடைய மனசை கவரணும். ஹல்லேலூயா. அவங்க ப்ராடக்ட் போய் ரீச் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமா, வித்தின் ஃபியூ செகண்ட்ல அந்த ப்ரோக்ராம், ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம், மொபைல்லையோ டிவிலையோ எதுலையோ பார்க்கிறோம். பார்க்கிற நேரத்துல ஒரு சின்ன இடைவெளி வருது. அதன் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல அதை பார்க்கும்போது அவங்க ப்ராடக்டை டக்குன்னு நம்முடைய இருதயத்துக்குள்ள அவனை கொண்டு வந்துடணும். அதுதான் வேலையே. இப்படிதான் பிசாசும் அப்படிதான் என்ன பண்றான், கொஞ்ச நேரத்துல கிடைக்கிற நேரத்துல எப்படி கவரலாம், எப்படி இழுத்தரலாம், ஆண்டோடைய பிள்ளைகளை எப்படி கொண்டு வந்துடலாம், வாலிப பிள்ளைகள் அதிலும் விசேஷமாய் வாலிபர்களை எப்படி வழிவிலக செய்யலாம் அப்படிங்கிற காரியத்துல எல்லாம் அவன் ரொம்ப கன்னிங்கா செயல்படுகிற காலம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ நம்ம எவ்வளவாய் நாமே பாதுகாத்து கொள்ளணும் பாருங்க.
அல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல தான் கேட்கணும். ஆண்டவரே, இந்த பாவத்தை மேற்கொள்வது எப்படி, இப்படிப்பட்ட பாவங்களை மேற்கொள்வது எப்படி. நம்ம சிம்பிளா பேசிக்கிட்டு இருக்கிறது மாதிரி தான் தெரியும், அப்படியே ட்ராப் பண்ணி கொண்டுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய கண்ணிக்குள்ள போய் விழ வைத்திருவாங்க. பிரைஸ் காட். ஆமென். சின்ன விஷயமால ஆரம்பிச்சு சிறிதாக ஆரம்பித்து அது பெரிய ஒரு ட்ராப்ல போய் முடிஞ்சிடும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இழுக்குல கொண்டு விட்டுருவான் பிசாசு. அல்லேலூயா. ஆமா, இந்த உலகமே பாவத்தில் இருக்கு. இந்த பூமி எல்லாமே கரப்டட் வேர்ல்டு. ஆமென். இந்த உலகம் பாவத்துக்குள்ள பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட உலகம். அல்லேலூயா. அவனு இருக்கிற இடம். அப்போ நிச்சயமாகவே அந்த இடத்துல பாவம் இருக்கும். அதிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்து இப்படியெல்லாம் கொண்டு வர்றாங்க. இப்படியெல்லாம் உங்களை அல்லேலூயா யார் மூலமாவோ பேசி, அந்த அன்பு சகோதரி உள்ளத்துல பேசி இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை ஏற்படுத்தி எப்படியாகிலும் வார்த்தையை போய் கிடைத்திடணும், எப்படியாகிலும் சத்தியம் அவங்கள போய் சேர்ந்துடணும், அதன் நிமித்தம் அநேகர் விடுதலை ஆயிரணும். அல்லேலூயா. ஏன்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ எப்போ ட்ரூத்தை நீங்க தெரிஞ்சு கொள்றீங்களோ, எப்போ இந்த வசனத்தை நீங்க தெரிந்து கொள்றீங்களோ, அப்போ நீங்க விடுதலை ஆயிருவீங்க. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நின்றுவீங்க. அல்லேலூயா. அவன் ராஜ்யத்துக்கு நீங்க ஆமென் எதிரடையாய் போயிருவீங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிரைஸ் காட் கர்த்தரே அநேகரை எழுப்பி பிரைஸ் காட் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இல்லைன்னா இந்த நேரத்தை எப்படி எல்லாமோ யார் நீங்க வந்திருக்கிறீங்க, எப்படி எல்லாமோ செலவழிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம செலவழிக்கலாம். பிரைஸ் காட். அப்படி இருந்தும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து இருக்கிறோம்னா பிரைஸ் காட் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். எதற்காக? பாவம் பெறுகிற இடத்துல எல்லாம் தம்முடைய கிருபையை பெருக பண்ணி பிரைஸ் காட் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதிலிருந்து விலக்கி பாதுகாக்கும்படி. பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த காலத்துல புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரைஸ் காட். ஆமென். இந்த காலத்துல வாழ்கிற பிள்ளைகள் பாவத்துல விழுவது ரொம்ப எளிதா இருக்கிறது. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் பாவம். பிரைஸ் காட். ஆமென். ஒரு காலத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இல்லை. ஆனா இப்போ இந்த டெக்னாலஜி அதிகமாய் வர அதிக பாவமும் அல்லேலூயா அதிகமாய் வருது. பிரைஸ் காட். அதனால இந்த காலத்துல கர்த்தருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் கேட்கப்படணும். பிரைஸ் காட். ஏன்? அந்த பாவம் நமக்குள்ள நம்ம எலும்பை என்ன செய்யும்? உருக்குமா. அல்லேலூயா. இந்த பாவம் என்ன செய்யுது? எலும்பு உருக்கி நோய். அல்லேலூயா. நமக்கு தெரியாது, நம்ம வெளியில பாக்குறதுக்கு ஆரோக்கியமா இருந்தது போலதான் இருக்கும். ஆனா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் உருகிட்டு போவோம். பிரைஸ் காட். ஆமென். அந்த ஆத்துமா பலவீனப்படும். பிரைஸ் காட். நம்ம சிந்தையில செய்கிற பாவம், நம்ம இருதயத்துல செய்கிற பாவம், நம்ம போகக்கூடாத இடங்களுக்கு போகிறதுனால ஏற்படுகிற அல்லேலூயா பாவம், இதெல்லாம் நமக்குள்ள ஒரு ஆரோக்கியமின்மையை அல்லேலூயா பலவீனத்தை கொண்டு வரும். பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து கர்த்தர் பிரைஸ் தி லார்ட் இந்த வந்திருக்கிற யாரோ சகோதரனோ சகோதரியோ பிரைஸ் காட் யாருக்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்று ஹல்லேலூயா அது எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் யாருக்காகவோ பேசி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிச்சயமாய் விருதாவாய் தம்முடைய வார்த்தையை கொடுத்து அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆரோக்கியப்படுத்த போறார். பிரைஸ் காட். அதனாலதான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்த நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. நல்ல சுகத்தை கொடுக்க போறேன். I will bring to you healthy and healing. Praise God. ஆமென். அப்படிப்பட்ட ஹல்லேலூயா உள்ளான அந்த பலவீனத்துல இருந்து உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டு இருக்கிற அந்த பாவத்து நிமித்தம் ஆண்டவருடைய கோபத்து நிமித்தம் நமக்கு இருக்கிற ஒரு ஆரோக்கியமின்மை. ஹல்லேலூயா. நான் நல்லா தான் இருக்கிறேன் பிசிக்கலி. ஹல்லேலூயா. ஆனா ஸ்பிரிச்சுவலி ஹல்லேலூயா இருக்கிற அந்த ஆரோக்கியமின்மையை ஆமென் ஆவிக்குரிய கர்த்தருக்குள்ள ஹல்லேலூயா இருக்கிற அந்த ஆரோக்கியமின்மையை பிரைஸ் தி லார்ட் அந்த பலவீனத்தை அந்த அன்ஹெல்தி காரியங்களை கர்த்தர் இந்த நாளில சீர்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பழைய பாட்டில் இருந்த ஒரு காரியத்தை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஹல்லேலூயா சீக்கிரத்துல முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தாவீது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரைஸ் காட். ஆமென். ராஜாவாகிய தாவீது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மூத்த குமாரன், அவருடைய பெயர் அம்னோன். அவருடைய பேர் என்ன? அம்னோன். தாவீதினுடைய மூத்த குமாரன், அவருடைய பேர் அம்னோன். இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 3:2 வாசிச்சீங்கன்னு சொன்னா அம்னோன் அதுல நாம வாசிக்கலாம். இந்த அம்னோன் பாருங்க பிரைஸ் தி லார்ட் ரொம்ப பலவீனமாய் கொண்டே போயிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ராஜாக்க மகன், ராஜாவுடைய புதல்வன், மூத்த குமாரன், ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு. அப்படி இருக்கும்போது நிச்சயமா எல்லார் வீட்டிலையும் பிறக்கிற குழந்தைக்கு நல்ல கேர் கொடுப்பாங்க, நல்ல
ஆகாரத்திலும் சரி, எல்லா காரியத்திலும் சரி, நல்ல ஆமென் ஃபீட் பண்றதிலும், அல்லேலூயா, ஆமென் மதர் ஃபீடிங்கிலும் நல்ல நல்ல மாதிரியான காரியங்களை செய்வாங்க. நிச்சயமாய் இவனுக்கும் நல்ல ராஜ போஜனத்துல தான் இவன் வந்து அப்படிப்பட்ட உணவு வகைகளை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். பிரைஸ் காட். இப்படிப்பட்ட சூழ்நிலை அநேக தேசங்கள்ல பஞ்சங்கள், அல்லேலூயா, சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாப்பிட முடியாம பலவீனத்தில் இருக்கிறாங்க அநேகர், அல்லேலூயா. ஆனா இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன், இவன் ராஜாவுடைய மகன், தாவீது ராஜாவுடைய குமாரன், மூத்த குமாரன். நிச்சயமாகவே நிறைய கிடைக்கும், நிறைய அவனுக்கு என்ரிச்டு ஃபுட்ஸ், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு தான் அவனுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். அதன் மத்தியிலும் அவனிடத்துல சில பலவீனங்கள். அல்லேலூயா, ஆமென். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் எடுங்க. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் எடுங்க. 1வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 13:1. இதற்கு பின் தாவீதின் குமாரனாகிய அப்சாலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌத்திரமுள்ள ஒரு சகோதரி இருந்தால். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். Praise the Lord. ஆமென். அம்னோன் மூத்த குமாரன். அப்சலோமும் ஒரு குமாரன் தான், தாவீதினுடைய மகன் தான். Praise the Lord. ஆமா, அந்த அம்னோனுடைய சகோதரி. Praise God. Hallelujah. தாமார், அவளுடைய பேர் என்ன? தாமார். அப்ப இந்த அம்னோனுக்கும் அவள் சகோதரி தான். தாமார் வந்து யாரு? சகோதரி, சிஸ்டர். Praise the Lord. தாவீதினுடைய குமாரத்தி. Praise God. தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, தாமார். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். Praise the Lord. இந்த பாருங்க, இப்படிப்பட்ட காரியம் இருக்கு. தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அல்லேலூயா. 2வது வசனத்துல நாம வாசிக்கிறோம், அவள் கன்னியாஸ்திரி. அந்த சகோதரி வந்து யாரு? கன்னியாஸ்திரி. பிரைஸ் காட். ஆமென். அவள் மேல ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. ஆனா அவளுக்கு பொல்லாப்பு செய்யறதுக்கு அவனுக்கு பர்சனலி, இவன் என் சிஸ்டர் ஆச்சே, நான் எப்படி இவருக்கு தவறு செய்ய முடியும் அப்படிங்கிற பர்சனலி ஒரு சிறிய ஒரு அவன் இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கு. பிரைஸ் காட். ஆமென். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிற 2வது வசனத்துல, அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாக கண்டது. அல்லேலூயா. அது தவறு, இப்படி செய்யக்கூடாது. ஆமென். அது யாரு? என் சகோதரிலா, என் சிஸ்டர்லா, அப்படி செய்யலாமா, செய்யக்கூடாதுங்கிற ஒரு 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 கில்ட்டி கான்சென்ஸ் இருந்துச்சு. பிரைஸ் காட். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவனுக்கு இருந்தது. நல்ல விஷயம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் காட். இது நிமித்தம் அவளை வருத்தப்படுத்தாம ஹல்லேலூயா இருந்தான். பாருங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு மனுஷன் வர, அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள, பிரைஸ் காட், மகா தந்திரவாதி, சிநேகிதன். ஹி இஸ் a friend. யாருடைய? அம்னோனுடைய ஃப்ரெண்டு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஃப்ரெண்டோட பேர் என்ன? யோனதாப். ஃப்ரெண்டுடைய பேர் யோனதாப். ஹல்லேலூயா. அம்னோனுடைய ஃப்ரெண்டுடைய பேரு யோனதாப். பிரைஸ் தி லார்ட். இவன் அவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனால் இப்படி மெலிந்து போகிறாய்? அல்லேலூயா. நல்லா சாப்பிடுறான், நல்லா இருக்கா, ராஜ போஜனம் தான், ராஜாவுடைய குமாரன் அம்னோன். ஆனா நீ ஏன் இப்படி டே பை டே மெலிஞ்சுக்கிட்டு போற? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் மெலிஞ்சிட்டே போறான். அல்லேலூயா. தந்திரமான நண்பர் பாருங்க. அதனால நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப முக்கியம். போங்க, இங்க வந்து இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, அல்லேலூயா, உங்களுக்கு அநேக ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள்லாம் இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உங்கள் நண்பரை சொல்லு, நான் உன் காரியத்தை சொல்றேன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் காட். ஆமென். இவனுக்கு, இந்த அம்னோனுக்கு ஒரு தந்திரமான ஒரு நண்பன் இருந்தான், யோனதாப்.
அல்லேலூயா. ஒரு தந்திரமான நண்பன். நம்மளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு நண்பர்களை, ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ், அல்லேலூயா, ஒரு ஜெபிக்கிற, ஆமென், கர்த்தருடைய காரியங்களை பேசுகிற இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமாவே பிளஸட் ஒன். அல்லேலூயா. அதுக்காக பிரயாசப்படுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. நீங்க ரொம்ப க்ளோஸா ஷேர் பண்ற என்னென்ன காரியங்களை க்ளோஸா அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணாத காரியங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில ஷேர் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீங்க செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளைகள், வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, பிரைஸ் காட், ஆமென். அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மனுஷனுக்கு, இந்த அம்னோனுக்கு ஒரு தந்திரமான ஒரு யோனதாப் நண்பனாக கிடைத்தான். அல்லேலூயா. அவன் கேட்கிறான், நீ ஏன் ஒரு மாதிரி மெலிஞ்சுக்கிட்டே போற அப்படின்னு கேட்கும்போது அவன் விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஆமா, நான் இப்படி என் சகோதரி மேல மோகம் கொண்டேன், ஒரு சிஸ்டர் மேல மோகம் கொண்டேன், இதனால வேண்டாத காரியங்கள் எல்லாம் செய்து அவன் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறான் டே பை டே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாலிப பிராயம், சிறிய பிராயம், அல்லேலூயா, படிக்கக்கூடிய நாட்கள், படிக்கக்கூடிய காலங்கள், நீங்க படிக்க வேண்டிய நாட்கள்ல செய்யக்கூடிய காரியங்களை செய்து, அல்லேலூயா, நல்ல ஒரு ஜாப்ல, நல்ல ஒரு பொசிஷன்ல போய், அல்லேலூயா, பெற்றோர் உங்களுக்கு நல்ல ஒரு வரன்களை பார்த்து நல்ல ஒரு பொசிஷன்ல, அந்தஸ்துல, சொசைட்டில நல்ல ஒரு பேரோடு புகழோடு வாழ வேண்டிய நீங்கள், ஹல்லேலூயா, வாலிப பிள்ளைகள், வாலிப தங்கச்சி, பிரைஸ் காட், நம்ம கிட்ட இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். பிரைஸ் காட். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரைஸ் காட். இந்த அம்னோனுக்கு நல்ல ஒரு எண்ணம் தான் இருந்தது, நல்ல ஒரு அந்த குத்துகிற எண்ணம் இருந்துச்சு, அந்த மனசு குத்திச்சு, நம்ம சகோதரி ஆயிட்டு அவளை வருத்தப்படுத்திடக்கூடாது, என்னதான் நமக்குள்ள அப்படி காரியங்கள் வந்தாலும், ஒரு இச்சிக்கிற எண்ணங்கள் வந்தாலும், எந்த பெண்ணை பார்த்தாலும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலும் கர்த்தரிடத்துல அறிக்கை பண்ணி அதை விட்டு விடுகிற ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தணும், நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் இருந்தது. ஆனா ஒரு கெட்ட நண்பர் கூட இருந்ததுனால, ஒரு கெட்ட நண்பர் கூட சகவாசம் இருந்ததுனால அவன் தந்திரமாய் சில காரியங்களை சொல்லி, ஹல்லேலூயா, சகோதரியை வஞ்சகத்தினால, ஹல்லேலூயா, வருத்தப்படுத்த வேண்டிய காரியங்களுக்குள்ள கடந்து சென்றான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்படிதான் பாவம், பிரைஸ் காட், ஆமென், இச்சை பாவத்தை கொண்டு வரும், பாவம், ஆமென், மரணத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்ம மரித்து போக வேண்டிய சூழ்நிலை. பிரைஸ் காட். ஆமென். என்ன ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா மரித்து போகும். கர்த்தருக்கு நமக்கு இருக்கிற தூரம் இன்னும் அதிகமாகும். நம்மளால ஆண்டவரை நெருங்க முடியாது, ஏசப்பாவை நெருங்க முடியாது. பிரைஸ் காட். ஏதேன் தோட்டத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால இந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை பார்க்க முடியவில்லை. பகல்ல குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் வந்து கூப்பிடுகிறார், ஆதாமே, ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு கூப்பிடுறார். இவன் ஒளித்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? பாவம். பிரைஸ் காட். பாவம் நம்மையும் ஆண்டவரையும் தூரப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய எண்ணத்துல இருக்கிற பாவங்கள், நம்முடைய சிந்தனையில, நம்ம செயல்ல இருக்கிற பாவங்கள், இப்படிப்பட்ட செயல்களோடு, இப்படிப்பட்ட எண்ணங்களோடு, கரப்டட் எண்ணங்களோடு நம்ம யாராவது இருப்போம்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே, நான் பாவத்தை அறிக்கை பண்றேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அதை விட்டு விடுகிறேன். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் ஆண்டவர்கிட்ட. ஆமா, அந்த mercy, hallelujah, he will show mercy upon you. hallelujah. அவர் தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பார், இரக்கத்தை கொடுப்பார். யாருக்கு? அதை மறைக்காம அதை அறிக்கை பண்ணி, hallelujah, ஆண்டவரே, என்னிடத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் ஏதாவது இருக்குமானால், ஹல்லேலூயா, ஆமென், என் எலும்பை உருக்குகிற ஏதாவது அப்படிப்பட்ட பாவங்கள், பிரைஸ் காட், எலும்புருக்கி பாவங்கள், ஹல்லேலூயா, எலும்பை உருக்குகிற பாவங்கள், என்னை பலவீனப்படுத்துகிற பாவங்கள், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட எண்ணங்கள், காரியங்கள் என்னிடத்துல காணப்படுமே ஆனால், கர்த்தாவே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த பாவத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆரோக்கியப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹீல் பண்ண போறார். கர்த்தர் ஹீல் பண்ணுவார். பிரைஸ் காட். உங்களை நிச்சயமாய் கர்த்தர் பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். மத்தேயு 9:12 ஒருவர் எடுத்து வாசிங்க. மத்தேயு 9:12. வேறொருவர் ஒரு வசனத்தை கூட எடுங்க. ஐசாயா 53:5. மத்தேயு எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 9:12. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு அல்ல. ஹalleluya. அவர் நல்ல ஒரு வைத்தியராய், பிரைஸ் காட், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுகிறார். ஹalleluya. ஆரோக்கியத்தையும் ஆமென் சுகத்தையும் கொடுக்கிற நல்ல ஒரு வைத்தியர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு வைத்தியர். அவர்தான் பரம வைத்தியர். அவர்தான் கீலேயாத்தின் பிசின் தைலம். அவர் காயங்களை கட்டுகிறவர். அவரிடத்துல நல்ல ஔஷதம் மருந்து இருக்கு. பிரைஸ் காட். நல்ல மெடிசின்ஸ் இருக்கு. ஏசப்பா கிட்ட போங்க, உங்க பாரங்கள் எல்லாம் அவர் மேல போடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரைஸ் காட். அவர்கிட்ட நல்ல மருந்து இருக்கு, நல்ல ஔஷதம் இருக்கு. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். பிரைஸ் காட். நித்தமும் அவர் கற்பித்து தருவார். நல்ல வழியில, செமையான வழியில நடத்துவார். இருதயத்துல, ஹalleluya, சிந்தையில, நம்முடைய சரீரத்துல எலும்பை உருக்குகிற எந்த ஒரு காரியமானாலும், ஹalleluya, நம்முடைய மாம்சத்தை பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு செயல்பாடுகளானாலும் அர்த்தத்துல அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து நான் மேற்கொள்ளணும் ஏசப்பா, இந்த காரியத்திலிருந்து நான் மேற்கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததே பாவிகளை ரட்சிக்கும்படியாதான். இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார்னு சொன்னா அது உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படிதான். ஆண்டவருடைய சமூகத்துல நீ அறிக்கை பண்ணுவாய். ஆனால் ஆண்டவரே, இந்த ராத்திரியில ஏசப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, இந்த காரியத்திலிருந்து என்னால மேற்கொள்ள முடியல, என் மாம்ச புயத்தினால என்னால மேற்கொள்ள முடியாது, என் மாம்சத்தினால இதை ஜெயிக்க முடியல. கர்த்தாவே, நீங்க எனக்கு கிருபை தாங்க, நீங்க இதை மேற்கொள்ளும்படியான சக்தி எனக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை மேற்கொள்ளும்படியான கிருபை தருவார். இந்த ஹalleluya பாவத்தை மேற்கொள்ளும்படியான, இந்த ஹalleluya அக்கிரமத்தை ஹalleluya உதறி தள்ளும்படியான கிருபையை கர்த்தர் அதிகமாய் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஹalleluya. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை குணப்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் சுகப்படுத்துவார். உங்கள் காயங்களை ஆற்றுவார். ஹalleluya. உள்ளத்தில் இருக்கிற நீங்க படுகிற வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் காட். யாரோடத்திலும் ஷேர் பண்ண முடியாத ஏதோ ஒரு காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? மகனே மகளே, கர்த்தர் உங்கள் காரியங்களை கர்த்தர் குணமாக்குவார். கர்த்தர் காயங்களை மாற்றுவார். ஹalleluya. அவருடைய தழும்புகளால் நாம சுகமானோம். பிரைஸ் காட். வசனம் ஐசாயால அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 53:5. யாராவது எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க. ஹalleluya. ஐசாயா சாப்டர் 53 verse 5. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாம சுகமானோம். பிரைஸ் காட். அவருடைய தழும்புகளால். இதற்காக தான் கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்து இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு ரத்தம் சிந்தி, இவ்வளவு தூரம் அடிக்கப்பட்டு, இவ்வளவு தூரம் உமிழ்ந்து துப்பப்பட்டு, தலையில முட்கிரீடம் சூட்டப்பட்டு, இதனால தாங்க நம்மளை ரட்சிக்கும்படியாய், நம்முடைய பாவத்தை ஹalleluya கழுவும்படியாய் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தினால ஹalleluya ஜெயம் எடுக்க கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். பிரைஸ் காட். ஆரோக்கியத்தை கொடுப்பார். அவர் நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல குணங்களை கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய சத்தியத்தில் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. பரிபூர்ண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்க? குடும்பத்தில், உங்கள் பெற்றோர் மத்தியில், ஹalleluya, உங்கள் பிள்ளைகள் மத்தியில், பிரைஸ் காட், உங்கள் ஹalleluya நீங்க சூழ்ந்திருக்கிற அந்த ஸ்கூல்ல, என்வாயர்மெண்ட்ல, காலேஜில், நீங்க எந்தெந்த ஸ்தலத்தில் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அமையும். ஹalleluya. ஒரு ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்டை கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் காட். உங்க நண்பர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நல்ல ஒரு ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்டை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord, thank you அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களுக்கு ஆரோக்கியத்தை, ஹalleluya, சுகத்தையும் கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகள் ஹalleluya பலம் கொண்டு திடமனதாயிருக்க, ஹalleluya கர்த்தர் மோசையோடு இருந்தது போல எங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பீராக. கர்த்தர் மோசையோடு இருந்தது போல எங்கள் பிள்ளைகளோடு இருப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பீராக. உடைய பிரசன்னம், உடைய தெய்வீக சமாதானம் ஹalleluya பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக.
என் தகப்பனே, கீழையாத்தின் பிசின் தைலமே, இஸ்ரவேலின் ரண வைத்தியரே, ஹalleluya, எங்கள் பிள்ளைகள் ஸ்வஸ்தமாகட்டப்பா, எங்கள் பிள்ளைகள் ஸ்வஸ்தமாகட்டும். ஹalleluya, உம்மை அறிகிற அறிவுல வளரட்டும் தகப்பனே. அப்பா, இயேசுவை அறிகிற அறிவுல வளரட்டும். ஹalleluya, உமக்குள்ள ஜீவிக்கிற வாழ்க்கையில அப்பா இன்னும் வளர்ந்து வரட்டும் தகப்பனே. இயேசு ராஜா ஸ்தோத்திரிக்கிறப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கிருபை தாங்கப்பா. ஹalleluya, வஞ்சிக்கிற சத்ருவின் ஹalleluya பொல்லாத கிரியைகளை இனம் கண்டு கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஹalleluya, அப்பா எலும்பை உருக்குகிற ஹalleluya எந்த ஒரு அப்பா ஸ்தோத்திரம் கேடான எண்ணங்களும் கேடான சிந்தைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக இயேசுவின் நாமத்தில். அப்பா நன்றியோடு துதிக்கிறாண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. நீங்க பெருகணும் கர்த்தாவே. ஹalleluya, எங்கள் வாலிப பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் வால வயதின் குமாரர் பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல இருக்கிறாங்க. எங்கள் வால வயதின் குமாரர் பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அம்பா எடுத்து மாற்றுங்கப்பா, கர்த்தர் அம்பா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்கள் வால வயதின் பிள்ளைகள் ஹalleluya உம்முடைய கரத்தில் இருக்கிற அம்புகள் ஆண்டவரே சீறி பாயட்டப்பா. இந்த வாலிப பிராயத்துல உமக்காக ஹalleluya பிள்ளைகள் ஆண்டவரே சீறி பாய்வதா. சீறி பாயட்டும் இந்த அம்பு. ஹalleluya, நீங்க எய்யப்பா, இந்த அம்பை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஹalleluya, என் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, அபிஷேகத்தினால நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தால நிரப்புங்க. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய வல்லமையால நிரப்புங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல குணமாகட்டப்பா. ஸ்தோத்திரம். சிந்தையை குணப்படுத்துங்க, இருதயத்தை குணப்படுத்துங்க, கரப்ட் பண்ணுகிற இருதயத்தை கரப்ட் பண்ணுகிற சிந்தைகளை கரப்ட் பண்ணுகிற பார்வையை கரப்ட் பண்ணுகிற பார்வையை ஆண்டவர் எண்ணங்களை ஸ்தோத்திரம் அசூசி ஆக்குகிற கேடான எண்ணங்களை கொண்டு வருகிற அந்தகார செயல்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறேன். The name of Jesus. Thank you Lord. Thank you அப்பா, thank you அப்பா. கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹalleluya, எதையும் ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகளை இச்சித்திடக்கூடாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே இரக்கங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவ உலகத்தில் வாழ்ந்தாலும் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பிள்ளைகள் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை இயேசுவை போல இயேசுவை போல அப்பா உம்மை போல வாழ, உம்மை போல பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை தகப்பனே இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும் தகப்பனே இந்த எந்த ஒரு பாவமும் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக, கர்த்தர் பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாப்பீராகப்பா. நன்றியோடு துதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you.